மெஷர்மென்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கார்மெண்ட் டிசைன் பண்ண போறோம், இல்லைன்னா ஸ்டிச் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம மெஷர்மென்ட்டே எடுக்கிறதுக்கு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போறேன், இல்லை பிளவுஸில் வந்து நான் டிசைன் பண்ண போறேன் அப்படின்னா அதோட மெஷர்மெண்ட் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் வேணுமோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துடுறோம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். இதை வந்துட்டு பண்ணாமல் நம்ம டேரெக்டாக வந்து மெஷர்மெண்ட்ஸ் போகக்கூடாது. போட் நெக் வச்சிருக்கோம், இல்லை நார்மல் நெக்லேயே வந்து நெக்கோட ஷேப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், இல்லை வைட் நெக் போ கேட்பாங்க. சம்டைம்ஸ் சிலர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த ஷோல்டரோட வித்து இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஷோல்டரோட வித்து கூட சின்னதாக வேணும் அப்படி சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மெஷர்மெண்ட்ஸும் நம்ம சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம ஷோல்டரோட வித்து வந்து 1 இன்ச் தான் வேணும், எனக்கு 1/2 இன்ச் தான் வேணும்னா சில கஸ்டமர்ஸ் வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் நெக்கோட டீப்பில் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது, வைட் ஆகும்போது நம்ம வந்துட்டு அதை டிக்ரீஸ் பண்ணுறது, அதெல்லாமே நம்ம அப்போ தான் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம முன்னாடியே தெரிஞ்சிருந்தா தான் என்ன பேட்டர்ன் என்ன மாதிரி டிசைன் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் வந்துட்டு நம்ம வந்து